இந்த நீரூற்றுக்கள் எல்லாம் நதியுடன் கலந்துதான் ஆக வேண்டும். நதி தனியாக, நீரூற்று தனியாக இருக்க முடியாது. அதே மாதிரி ஒரு கட்டத்துல போய் கடல்ல கலந்துதான் ஆகும். அது விதி. நான் யாரும் இதை யோசிக்கிறேன். இந்த இனிமையான உணர்ச்சிகளோடு வானத்தினுடைய காற்று போய் மேகத்தோடு கலக்கத்தான் வேணும். இல்லைன்னா இந்த காற்றாக இருக்க முடியாது. இந்த உலகத்துல எதுவுமே சிங்கிளா இல்லை. ஆல் தி திங்ஸ் பை த லோ டிவைன், இதெல்லாம் ஒரு தெய்வீக விதியின்படி ஒரே ஒரு புள்ளியில் எல்லாம் கலந்தேதான் இருக்கின்றன என்றதுதான் அந்த கவிதையினுடைய தத்துவம். எப்படி இன்னொரு வகையா அந்த கவிஞர் நிறுவுறாருன்னா, நான் ஏன் அப்படி உன்னுடன் கலந்து இருக்க கூடாது, மேற்குறிப்பிட்டது மாதிரி. வானம் என்ன போய் மலை வந்து வானத்துல போய் கிஸ் பண்ணுது, முத்தமிட்டு கொண்டிருக்கு. அலைகள் ஒன்றோடு ஒன்று முட்டி 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 கைதட்டுது. பூக்கள் கூட தனிமையாக இல்லை, ஒன்றோட ஒன்று கலந்துதான் இருக்கு. அதுல சகோதரி பூவும் இருக்கு, சகோதரன் பூவும் இருக்கு. அப்ப பூக்கள் தனியே இருந்து அது காயாக கனியாது. பூக்கள் ஒன்றோடு ஒன்று தழுவ வேண்டும். அண்ட் சூரிய ஒளியப்பார், அது இந்த பூமியை விட்டு அகல முடியாது. அது அப்படியே நேர வந்து விழுந்து இந்த பூமியோட கைதட்டத்தான் வேணும், கலக்கத்தான் வேணும். அப்பொழுதுதான் அது பூமிக்கும் சன்லைட்டுக்கும் பிரயோசனமாக. அதே போல கடலை பாருங்க, இந்த நேரமும் மூன் கீழே இறங்கும் பொழுது அதை முத்தமிட்டு கொண்டுதான் இருக்குது. இப்படியெல்லாம் இன்மையான வேலைப்பாடுகள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்க, எல்லாம் அழகாக இருக்க வேண்டுமாக இருந்தால் நீ என்னை முத்தமிட்டால் தான் இவ்வளவு எல்லாவற்றையும் நான் ரசிக்க முடியும். காதல் சொல்லுகின்ற அந்த லவ்ஸ் பிலோசபியை இந்த உலகத்துக்கு நான் பறைசாற்ற முடியும் என்று அந்த கவிதையை அவர் சொல்லி முடிக்கிறார்.